அனைவருக்கும் வணக்கம். நான் மரியசீலன் திலக்ஸ். இன்றும் மிக முக்கியமான காணொளியோடு இணைந்திருக்கிறோம். காற்றாலை அமைக்கும் அரசாங்கத்தின் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மன்னாரில் பல நாட்கள் கடந்தும் பாரிய போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. மன்னார் மக்களினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் இந்த போராட்டத்திற்கு வடகிழக்கில் இருந்து பலத்த ஆதரவு வழங்கப்பட்டு வருகிறது. அதாவது தென்னிலங்கையில் இருந்தும் தென்னிலங்கை மக்கள் மற்றும் அரசியல்வாதிகள் பலர் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள். வெளிநாட்டு நிறுவனம் ஒன்றிற்கு கடந்த கால அரசாங்கத்தின் ஆட்சியின் போது காற்றாலை அமைப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. கடந்த ஜனாதிபதி தேர்தல் பரப்புரையின் போது தற்போதைய ஜனாதிபதி கௌரவ அன்றகுமார் திசாநாயக்கா மன்னார் பகுதியில் அமைக்கப்படவிருக்கும் காற்றாலை திட்டத்தை முற்றாக நிறுத்துவேன் என வாக்குறுதி வழங்கியிருந்தார். ஆனால் கௌரவ ஜனாதிபதியினுடைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து 1 வருடங்களை கடந்தும் இந்த விடயத்திற்கு இன்னும் முடிவு எட்டப்படவில்லை. ஆனாலும் அரசாங்கம் தொடர்ந்தும் இந்த காற்றாலையை அமைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது. போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வந்தன. ஆனாலும் இந்த அரசாங்கம் அனைத்து விடயங்களையும் சிறப்பாக செய்யும் இந்த அரசாங்கம் ஏன் தாங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு தயங்குகிறார்கள் என்பது தொடர்பாக மக்களுக்கு பல சந்தேகங்கள் எழுந்து வருகின்றன. அண்மையில் மன்னாரில் இடம்பெற்ற போராட்டத்தின் போது பெருசாரால் மதகுருமார்கள் கூட தாக்கப்பட்டிருந்தார்கள். இந்த மதகுருமார்கள் தாக்கப்பட்டது இலங்கை மட்டுமன்றி சர்வதேச அளவில் பாரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது. இந்த மதகுருமார்கள் தாக்கப்பட்டதற்கு பிற்பாடு குறிப்பாக வடகிழக்கில் மதகுருமார்கள் தாக்கப்பட்டதற்கு எதிராகவும் மன்னார் மக்களின் காற்றாலை எதிர்ப்பு போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் முகமாகவும் பல்வேறு போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வந்தன. மன்னார் மாவட்டத்தினுடைய ஆயர் கௌரவ ஜனாதிபதியை பல தடவைகள் சந்தித்திருக்கிறார். இவர் சந்தித்ததற்கு பிற்பாடு சில ஊடகங்கள் தவறான செய்தியை வெளியிட்டிருக்கின்றன. அது என்னவென்று சொன்னால் உறுதிப்படுத்தப்படாத செய்திகளை பிரசுரித்து பல சர்ச்சைகளை கிளப்பி இருக்கின்றன. போராட்டக்காரர்கள் மத்தியிலும் பல முரண்பாடுகளை, பல அச்சங்கள், பல சந்தேகங்களை எழுப்பி இருக்கின்றன. நேற்றைய தினம் சமூக வலைதளங்களில் பார்க்கக்கூடியதாக இருந்தது. மன்னார் ஆயருக்கும் கௌரவ ஜனாதிபதிக்கும் இடையில் கொழும்பில் இடம்பெற்ற சந்திப்பின் போது மன்னார் ஆயர் மன்னாரில் காற்றாலை அமைக்கும் திட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்ததாகவும் முழு சம்மதம் தெரிவித்திருப்பதாகவும் அந்த ஊடகத்தில் செய்தி வெளியாகி இருந்தன. இது சமூக வலைதளங்களில் வைரலானதை தொடர்ந்து மன்னார் ஆயர் மீதும் போராட்ட குழுக்கள் போராட்டத்தை மேற்கொள்ளும் மக்கள் மீதும் பல்வேறு விமர்சனங்கள் எழுந்து வந்தன. இதற்கு பின்பு நேற்றைய தினம் மன்னார் ஆயர் தலைமையில் அருட்தந்தையர்கள், போராட்டக்குழு உறுப்பினர்கள், பொதுமக்கள் என ஒரு முக்கிய சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது. இதன் பின்பு ஊடகங்களுக்கு மன்னார் ஆயர் ஜனாதிபதியுடன் சந்தித்து பேசிய விடயங்களை தெளிவுபடுத்த இருக்கிறார். அது தொடர்பாகத்தான் இந்த காணொளியில் நாங்கள் விரிவாக பார்க்க போகிறோம். ஜனாதிபதியை சந்தித்த மன்னார் ஆயர் ஜனாதிபதியை சந்திக்கும் போது தொடர்ந்தும் எங்களுடைய மன்னார் மக்கள் மன்னார் பகுதியில் அமைக்கப்படவிருக்கும் இந்த காற்றாலை வேண்டாம் என்றுதான் கூறுகிறார்கள். இந்த காற்றாலை அமைக்கும் திட்டத்தால் மன்னார் வெகு விரைவாக அழிவடையும், சூழல் மாசடையும், பறவைகளுக்கு ஆபத்து இருக்கின்றன போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளை சுமத்தி வருகிறார்கள். ஆகவே தொடர்ந்தும் மன்னார் மக்கள் தங்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக இந்த காற்றாலை திட்டத்தை எதிர்த்து போராட தயாராக இருக்கிறார்கள். அவர்களுடைய ஒரே விருப்பம் இந்த காற்றாலை திட்டம் மன்னார் பகுதிக்கு வேண்டாம் என்பதாகத்தான் இருப்பதாக மன்னார் ஆயர் நேற்றைய தினம் கௌரவ ஜனாதிபதியுடனான சந்திப்பின் போது ஜனாதிபதிக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார். ஆகவே இன்னும் ஒரு விடயத்தை கௌரவ ஆயர் அவர்கள் ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கிறார். இந்த 14 காற்றாலைகளையும் அரசாங்கம் ஏற்கனவே முடிவெடுத்தபடி இந்த 14 காற்றாலைகளையும் மன்னார் பகுதியில் அமைக்கும் திட்டத்தில் கௌரவ ஜனாதிபதி உட்பட அரசாங்கம் உறுதியாக இருப்பதாகவும் மன்னார் ஆயர் ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கிறார். கௌரவ ஆயர் அந்தோணி பிள்ளை ஞானப்பிரகாசம் ஆண்டகை அவர்கள் நேற்றைய தினம் சிறப்பு ஊடக சந்திப்பு ஒன்றை நடத்தி தன்மீதானதும் இந்த போராட்டத்தின் மீதும் எழுந்துள்ள சர்ச்சை கருத்துக்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார். அதே போன்று மன்னார் பிரஜைகள் குழு நேற்று மாலை சர்வமத குழு, பொது அமைப்புகள், அதே போன்று போராட்ட குழு ஆகியோருடன் நடைபெற்ற கலந்துரையாடலை தொடர்ந்துதான் இந்த ஊடக சந்திப்பு மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அதே போன்று இன்னொரு செய்தி வெளியாகி இருக்கிறது. அதே போன்று மேலும் பல விடயங்கள் இந்த ஊடக சந்திப்பில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது.
நான் கௌரவ ஜனாதிபதியை சந்தித்தது உண்மைதான். இதன்போது காற்றாலை தொடர்பான நமது பிரச்சனையை அவரிடம் முன்வைத்திருந்தேன். நான் ஜனாதிபதியை சந்திப்பதற்கு முன்பு அரசு அதிபரோடு இணைந்து இந்து மற்றும் இஸ்லாமிய மதகுருவையும் அழைத்து சென்று ஜனாதிபதியை சந்திப்பதற்குத்தான் திட்டமிட்டிருந்தேன். ஆனாலும் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. அந்த சந்திப்பின் போது நான் பல விடயங்களை, மக்களுக்கு பாதகமான இந்த காற்றாலை திட்டத்தால் ஏற்படக்கூடிய பல விடயங்களை ஜனாதிபதிக்கு தெரிவித்தோம். அவர் அந்த 14 காற்றாலைகளையும் மன்னாரில் அமைக்கும் திட்டத்திற்கு உறுதியாக இருப்பதாக கௌரவ ஆயர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அதே போன்று இந்த ஊடகங்கள் தெரிவுபடுத்தி கூறுவது போன்று நான் கௌரவ ஜனாதிபதியுடன் அங்கு தனிப்பட்ட முறையில் எந்தவித ஒப்பந்தத்தையும் செய்யவில்லை. இவர்கள் தெரிவுபடுத்தி ஆயர் அவர்கள் ஜனாதிபதிக்கு அடிபணிந்து விட்டாரா அல்லது விலை போய் விட்டாரா என்று பல்வேறு தவறான செய்திகளை வெளியிட்டு வருகிறார்கள். ஆகவே நான் அங்கு தனிப்பட்ட முறையில் இந்த போராட்டத்தை கொச்சைப்படுத்தும் வகையில், இந்த மக்களுடைய உணர்வுகளை கொச்சைப்படுத்தும் வகையில் ஜனாதிபதியுடன் எந்தவித உடன்படிக்கையிலும் கையெழுத்திடவில்லை. எமது போராட்ட குழுக்கள், எமது மன்னார் மக்களினுடைய நிலைப்பாட்டை நான் தெளிவாக ஜனாதிபதிக்கு எடுத்து கூறியிருந்தேன். எனினும் கௌரவ ஜனாதிபதி அவர்கள், நான் மக்களுடைய பிரச்சனையை கௌரவ ஜனாதிபதி அவர்களுக்கு தெளிவுபடுத்தியதற்கு பின்பு ஜனாதிபதியினுடைய கருத்து என்னவாக இருந்தது என்று சொன்னால், ஏற்கனவே அரசாங்கம் தீர்மானித்ததின்படி மன்னாரில் 14 காற்றாலைகளையும் உறுதியாக அமைப்போம். இந்த 14 காற்றாலைகளும் மன்னாரில் அமைக்கப்பட்டதற்கு பின்பு மன்னாரில் மேலதிக காற்றாலைகளோ அல்லது கனிய மணல் அகழ்வோ இடம்பெறாது என்பதனை அமைச்சரவையூடாக உறுதிப்படுத்துவதாகவும் இதற்கு வாக்குறுதி அளிப்பதாகவும் ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்ததாக ஆயர் தெரிவித்திருக்கிறார். ஜனாதிபதி தெரிவித்தது போன்றோ எது எப்படியாக இருந்தாலும் நான் தனிப்பட்ட முறையில் முடிவெடுக்க முடியாது. நான் அங்கு சென்று மன்னார் மக்களை சந்தித்து, அனைத்து மத தலைவர்களையும் சந்தித்து அவர்களுடன் கலந்துரையாடி விட்டு ஒரு இறுதி முடிவிற்கு நாங்கள் வருகிறோம் என்று கூறிவிட்டு அங்கிருந்து வந்ததாகவும் எந்தவித ஆவணத்திலும் நான் கையொப்பமும் விடவில்லை. இந்த ஊடகங்கள் தெரிவுபடுத்தி கூறுவது போன்று நாங்கள் தனிப்பட்ட முறையில் நான் ஜனாதிபதியுடன் எந்தவித விடயங்களையும் கலந்துரையாடவில்லை, கையெழுத்திடவில்லை என்பதனை கௌரவ ஆயர் அவர்கள் மீண்டும் வலியுறுத்தி கூறியிருந்தார்.